ஆல்ரைட் நண்பா. ஸோ ரெசல்மேனியா நடக்க போகுது அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடைசி ஸ்மாக்டவுன் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு ஏற்ற போல் ஸ்மாக்டவுன் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஓகேன்னு தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்கள்ல, கோ ஹோம் எடிஷன், அந்த மாதிரிலாம் சத்தியமாக இல்லை, சும்மா ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து மெயின் செக்மெண்ட் பற்றி வந்து பேசுவோம், கோடி அண்ட் ஜான்சனோட செக்மெண்ட் பற்றி. ஸோ மெயின் இவெண்ட்டில் இந்த செக்மெண்ட் வந்து நடக்குது. அண்ட் எஸ், இந்த செக்மெண்ட்டில் அவ்வளோ இல்லை பேசுறதுக்கு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து நான் பார்த்தது ஜான்சனா வந்து அடிக்கடி கோடி கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீ வந்து நல்லவனாக இருக்க, நீ வந்து உன்னை இது பண்ணல, உன் டைட்டில் வந்து உன்கிட்டே இருக்கணும், நீ வந்து இந்த டைட்டில் வந்து தோக்கக்கூடாதுன்னா நீ வந்து இந்த மக்கள் பேச்சை வந்து கேட்கக்கூடாது, அவங்களுக்காக நீ வந்து இது பண்ணக்கூடாது, நீ வந்து உனக்காக இது பண்ணணும், செல்ஃபிஷாக இருக்கணும்னு வந்து ஜான்சனா சொல்ல வந்தார். ஐ மீன் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, இங்கே ஜான்சனா சொல்ல வர்றது மேபி நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியா, நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் கோடி வந்து தோக்குற மாரி ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அவர் வந்து பல மாரி நல்லவராக இருந்தாருன்னா டைட்டில் தோற்றுருவார். பட் இல்லை, இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்காருன்னா அப்போ அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணுற மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரலாம். தென் அங்கே வந்து அவர் டிசிஷன் எடுக்கணும், ஃபேன்ஸா இல்லை இந்த டைட்டிலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜான்சனா வந்து நமக்கு ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஆனால் நீ வந்து இந்த ஃபேன்ஸ் மேலே தான் வந்து டிபெண்டாக இருக்க, அவங்களுக்காக இது பண்ணுற, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க எல்லாமே வந்து நடிப்பு, இவங்களெல்லாம் வந்து நம்பாத, மாறினே இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் பார்த்தோன்னா ஜான்சனா வந்து கோடிக்கிட்ட வந்து சொல்லின்னு இருப்பார். இன்னொரு விஷயம் வந்து ஜான்சனா சொல்லுவார், முதல்ல நான் வந்து உன்னை ரொம்ப டஃப்பான ஆளுன்னு நினச்சேன், உன்னை தோக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு, பட் ஆஃப்டர் ரிசல்மே தான் புரியுது, உன்னை தோக்கு அடிக்கிறதுலாம் சப்பை, அசால்ட்டாக வந்து உன்னை தோக்கு அடிக்க முடியும், ஸ்டில் நீ வந்து குழந்தையாக தான் இருக்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோன்னா ஜான்சனா சொல்லுவார் கோடியை பார்த்து. தென் கோடி வந்து காண்டாயிடுவார். கோடி பார்த்தா லைட்டாக ஜான்சனாவை கலாய்ப்பார். லைக், ஜான்சனா இது வந்து 2025, இன்னும் உன்னால் வந்து ரெசல் பண்ண முடியல, யூ கேன் ரெசல், அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஃபேன்ஸும் பார்த்தோன்னா அதை வந்து சேன் பண்ணுறாங்க. தென் வந்து கலாய்க்கிறாரு, உன்னோட கரியர் வந்து ரொம்ப நீ வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட், அந்த மாதிரி பார்த்தோன்னா ஜான்சனாவை சொல்கிறாரு. அண்ட் எப்படி நீ வந்து ஸ்டிங்கை வந்து ஒரு ஃபெயிலியரில், அந்த மாதிரி நீயும் வந்து ஒரு ஃபேடு அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. லிட்ரலி ஸ்டிங்கு ஃபெயிலியரா கைஸ், பட் இந்த மாதிரி கோடி வந்து சொல்லியிருக்காரு. தென் வந்து ஜான்சனா அந்த அவார்ட் ஷோவில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருப்பார்ல, அதை வச்சு வந்து கலாய்ப்பார். ஆனால் ஒரு சமயத்தில் கோடிக்கும் பார்த்தோன்னா பூ கிடச்சிது, இது வந்து நான் எதிர்பார்க்கல, பட் எதிரில் இருக்கிறது ஜான்சனா. ஸோ இங்கே கோடிக்கும் வந்து ஒரு லைட்டாக ஒரு பூ கிடைக்கும். பட் உடனே கோடி வந்து தான் ஃபேவரில் பார்த்தோன்னா ஒரு தரமான கட்டிங் வந்து போடுவார். நல்லா வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து கோடி வந்து பேசியிருப்பார், சில விஷயம்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பார், அது நல்லா இருந்தது. அண்ட் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசினாங்க. ஓகே ஐ மீன் இந்த ஃபியூடே வந்து ஓகே தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ரெசல்மே நடக்கும் போது அதுக்கோசம் மேட்ச் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. அதர்வைஸ் யார் வந்து ஃபியூடில் நல்லா பண்ணான்னு கேட்டிங்கன்னா குந்தர் ஜே, ஸ்டார்டிங்கில் அதுதான் முக்கியம் இருந்தது. பட் ஃபியூட் வைஸ் பார்த்தா இப்போ அவங்க தான் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் செத்து, ரோமன், பங்க்லாம் சொல்ல தேவையில்ல, பவுல் ஹேமனோட எலிமெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின் மேட்ச்லேயே பார்த்தோன்னா அவ்வளோ வந்து இன்புட் இல்லை. பட் பார்க்கலாம், ஹோப் பண்ணுற ரெசல்மேனியா மேட்ச்சில் வந்து என்ன பெருசாக அவங்க வந்து ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்கன்னு ஜஸ்ட் ஹோப்பு தான். ஏன்னா அதையும் இல்லாமல் மொக்கையாக முடிச்சிட்டாங்கன்னா பார்க்கலாம். பட் இதுதான் இந்த செக்மெண்ட்டில் இருந்தது, சொல்கிற மாதிரி அவ்வளோ இல்லை. பட் இதுதான் கோ ஹோம் எடிஷன் ஷோ, ரெசல்மேனியா முன்னாடி கடைசி ஷோ. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து பார்த்தது கிடையாது. பட் இனிமேல் இதுதான் பார்க்கணும். ஸோ உங்களோட ரியாக்ஷன் எப்படி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், அடுத்த வீடியோ நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போட போகிறேன். நைட் 1 நைட் 2 ரெண்டுமே சேர்த்து தான் போடலான்னு இருக்கிறேன். உங்கள் ஐடியா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேர்த்து போடலாமா இல்லை தனித்தனியாக போடலாமா மறக்காமல் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை.